ப்ரீகேஜி முதல் யூஜி பிஜி முதுகலை பட்டம் வரைக்கும் மொத்தமாக இலவசம் ஒடிசா முதல்வர் அறிவிச்சுக்கிறார். இதற்கு முன்னாடி இது எங்கேயும் நம்ம கேட்டிருக்கோம்ல, இந்த காணொலியை பாருங்கள். உங்களுக்கு தேவையில்லாத இலவசங்களை நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு நான் மிக்சி கொடுக்க மாட்டேன், கிரைண்டர் கொடுக்க மாட்டேன், ஃபேன் கொடுக்க மாட்டேன், டிவி கொடுக்க மாட்டேன், ஆட்டுக்குட்டி, இப்படி எந்த பொருளும் நான் உங்கள் கையில் கொடுக்க மாட்டேன். மாறாக உங்களுக்கு நான் கல்வி சேவையாக இலவசமாக நான் கொடுப்பேன். உங்களுக்கு சுகாதாரம் சேவையாக இலவசமாக நான் கொடுப்பேன். படித்த பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை நான் உருவாக்குவேன். உங்கள் கையிலே பொருளாக கொடுக்க மாட்டேன், ஆனால் சேவையாக நல்ல தரமான கல்வியை கொடுப்பேன். நினைத்து பாருங்கள். உங்களை நான் கையேந்த விட மாட்டேன். உங்களை நான் சுயமரியாதையுடன் தன்மானத்தோடு நான் வாழ வைப்பேன். என்னால் முடியும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஆனா இன்னைக்கு எத்தனை தமிழன் தலை நிமிர்ந்து நின்றுட்டு இருக்கான், தலை குனிஞ்சிட்டு இருக்கான் போதையில. ஒரு பைசா கட்டணமோ நன்கொடையோ இல்லாத ஒரு கல்வியை நான் உங்களுக்கு கொடுப்பேன். சிபிஎஸ்இ தரத்திற்கு கல்வியை நான் கொடுப்பேன். சுமை இல்லாத கல்வியை நான் கொடுப்பேன். விளையாட்டு பொருந்திய நான் கல்வியை உங்களுக்கு கொடுப்பேன். நல்ல தரம் வாய்ந்த கல்வி, தரம் இல்லாத கல்வி இப்போ இருக்கிறது. ஒரு உதாரணம் நான் சொல்கின்றேன். சமீபத்தில் நடந்த ஐஐடி ஜி எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்தியா முழுவதும் நடந்த அந்த பரீட்சையில் மற்றும் 27,000 பேர் தேர்வு பெற்றார்கள். அந்த 27,000 பேரில் 10,000 பேரை இறுதியாக தேர்வு செய்வார்கள். அந்த 27,000 பேரிலே சிபிஎஸ்இ கல்வி முறையிலே தேர்வு செய்தவர்கள் 16,000 பேர், ஆந்திரா கல்வி முறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் 3,000 பேர், மகாராஷ்டிரா கல்வி முறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் 1,800 பேர், ராஜஸ்தான் கல்வி முறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் 1,700 பேர். தமிழ்நாடு கல்வி முறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வளவு தெரியுமா? 35 பேர். வெறும் 35 பேர். அதில் இறுதியாக தேர்வு பெற்றவர்கள் வெறும் 7 பேர். இதுவா கல்வி தரம்? கனவு ஒரு பள்ளிக்கூடம் சென்றால் அங்கே வகுப்பறையிலே வைஃபை டெக்னாலஜி, டிஜிட்டல் கிளாஸ் ரூம், வர்ச்சுவல் கிளாஸ் ரூம், பிள்ளைங்கள்லாம் கையில் ஐபேட் தூக்கிட்டு போவானுங்க. அதில் அந்த ஐபேட்ல ஒரு மென்பொருள் இருக்கிறது, சாஃப்ட்வேர், இ பேக்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர். அதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் நல்லா படிக்கலாம், ஹோம்ஒர்க் வீட்டில் செய்யலாம். இப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு கல்வி முறையை என்னால் கொண்டு வர முடியும். இப்பொழுது கல்வி வணிகமாக மாறி இருக்கிறது. அந்த காலத்தில் 1960 கோத்தாரி கமிஷன் பரிந்துரையில் ஒரு நாட்டில் 6 விழுக்காடு, ஒரு நாட்டினுடைய உற்பத்தியில் ஜிடிபியில் 6 விழுக்காடு கல்விக்கு ஒதுக்க வேண்டும் என்று. தமிழ்நாட்டினுடைய ஜிடிஎஸ்பி மொத்தம் பார்த்தீர்கள் என்றால் 9 லட்சம் கோடி. இந்த 9 லட்சம் கோடி 6 விழுக்காடு எவ்வளோ என்று பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 60,000 கோடி. இன்று கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு 17,000 கோடி. அந்த 17,000 கோடியில் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. ஆக நம்ம ஆட்சியில் இப்போ 17,000 கோடியிலிருந்து முதல் கட்டமாக 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து படிப்படியாக 60,000 கோடி ரூபாய் முழுமையிலும் தமிழ்நாட்டிலே யார் படித்தாலும் ஒரு பைசா நன்கொடையோ ஒரு ரூபாய் கட்டணமோ கட்ட தேவை கிடையாது. ஆக அந்த அளவுக்கு கல்வி முறையை நான் மாற்றுவேன், என்னால் நிச்சயமாக முடியும். பொதுவாகவே தமிழ்நாட்டை எப்படி தான் ஒப்பிடுவாங்க? ஒடிசாவை பாரு, பீகாரை பாரு, சத்தீஸ்கர் பாரு, அங்கெல்லாம் வந்து சோத்துக்கு வருமே, வடக்கன்ஸ்லாம் அப்படி இருக்காங்க. ஆனால் ஆகச்சிருந்த தமிழ்நாடு, இது பெரும் வளர்ச்சி அடைஞ்ச தமிழ்நாடு, இங்கே பாருங்கள் அப்படின்னு பெருமை பேசுவாங்க. அப்போது இந்த மாநிலத்தில், இந்த பெருமை பேசக்கூடிய மாநிலத்தில் கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக தராத இந்த அரசாங்கங்கள் யாரை மேற்கொள் காமிக்கும்? வடநாட்டை காமிக்கும். ஆனால் அந்த வடநாட்டில் இன்னைக்கு முழுக்க படிப்பு இலவசம். இதை 2016 மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார். முழு இலவசம் படிப்பு, நீ எந்த காலேஜில் படிச்சுக்கோ, எங்கே வேணால் படிச்சுக்கோ, தமிழ்நாட்டில் எங்கே படித்தாலும் உனக்கு முழுக்க ஃப்ரீ. அதே மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷன் முதல் எல்லா அரசாங்க மருத்துவமனையில் எல்லாமே ஃப்ரீ, எதுவும் தரமாக தருவேன் அப்படின்னு சொன்னார். நம்ம ஆளுங்க சினிமாவை பார்த்து கேட்குறாங்க. சினிமாவில் உள்ள ஆட்கள் அது இருக்காங்க. ஒட்டுமொத்த வாக்கி மல்லி நடிகருக்கு தந்தாங்க, கொடுத்துட்டாங்க. அப்போது இவ்வளோ பேசக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் செய்யலை, அது அன்புமணி செய்ய சொன்னார். ஆனால் இவங்க குத்திய முத்திரை தெரியுமா? சாதிய முத்திரை.